அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டாணி புலாவ் செய்து காணிக்க போகிறேன். பட்டாணி புலாவ் செய்கிறதுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். 2 கப் பாஸ்மதி ரைஸ். பாஸ்மதி ரைஸில் தண்ணி விட்டு 1 ஹவர் போல் ஊறட்டும். புலாவ் செய்கிறதுக்கு மசாலா பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் தேவைப்படுது. இது அரைச்சி எடுத்துக்கலாம். ராஜா உணவு இன்றைக்கி நான் போடலை, ட்ராவலிங்கில் இருந்ததுனால. இன்னுமே 4-5 நாள் ஆகும் நான் ராஜா உணவு போகிறதுக்கு. பக்ரீத் வந்துருச்சு இல்லையா, வேலைகள்லாம் இருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து அதே ஜார்லேயே தேங்காயும் அரைச்சி எடுத்து பால் எடுத்துக்கலாம். அடுத்து பெரிய வெங்காயம் 2 நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட புதினா தலையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கிங் பாட்டில் நெய் 3 ஸ்பூன், கல்லெண்ணெய் 4 ஸ்பூன் அளவு விட்டுக்கலாம். விட்டுட்டு அன்னாச்சி பூ 1, 1 இன்ச்சு பட்டை 2, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் போட்டு புதினா தலை கட் பண்ணதையும் போட்டு ஒரு 10 செகண்ட் போல் வதக்கிட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கதையும் போட்டுடலாம். போட்டு 1 நிமிஷம் போல் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கலாம். இதோட பட்டாணி 1 கப் பட்டாணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட பட்டாணி நல்லா கலந்து விடலாம். இதோட அரிசியும் கழுவி போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி. நான் 2 கப் ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 3 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அளந்து. அதில் பாதி தேங்காய் பால், பாதி தண்ணி. அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா பட்டாணி எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சா, இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். அடுத்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நான் இதில் வீடியோவில் வரல உப்பு போடுறது. இப்போ லிட்டு போட்டு வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் சீக்கிரம் வெந்துடும் இல்லையா பாஸ்மதி அரிசி போட்டுட்டு 5-6 நிமிஷத்துலேயும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துடும். குறண்டு தண்ணி ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ லிட்டு போட்டுட்டு பழைய இரும்பு சட்டி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பட்டாணி புலாவும் ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்மளுக்கு பிடிச்ச கிரேவி, நான்வெஜ்ஜோ அல்லது வெஜ்ஜோ, நம்மளுக்கு பிடிச்ச கிரேவி சைடில் வச்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு பட்டாணி புலாவ் உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.